வணக்கம் மக்களே, இன்றைக்கி எறா குழம்பு வைக்கலாம் வாங்க. வெண்டைக்காய் போட்டு எறா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருங்க, அது ஒரு ஓரமாக வச்சுருங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றுங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும், வெந்தயம் போடுங்க. வெந்தயம் பொரிஞ்சது பொடிசாக கட் பண்ணி 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வரட்டுங்க. தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய் கோவக்காய் போகிறோன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வராதுங்க. நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிட்டோம்னா 1/4 கிலோ எறா எடுத்துருக்குறேன். எறா அதிகமாக போட்டால் தாங்க எறா குழம்பு நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் எறா குழம்பு. உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா குழம்பு நல்லா கொதி வரட்டும். இது மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளி கரைச்சி ஊற்றிடுங்க. நல்லா வெண்டைக்காய் வந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு 2 கொதி வந்ததை இறக்கி சாப்பிட்டு பாருங்களேன். இந்தமாட்டி அந்த குழம்பு தான் கேட்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வெண்டைக்காய்